இருந்த போதிலும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது சார். ஓபிஎஸ் தரப்பால் தொடரப்பட்டது. நீங்கள் கூட அந்த வழக்குகளை தொடர்ந்து இருந்தாலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னம் என்பது அது இபிஎஸ் பிரிவு அதிமுகவுக்கு தான் சென்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் இப்போது இருக்கக்கூடிய அந்த வழக்குகளால் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார் இந்த தேர்தலில்? இல்ல, அதாவது ரெட்டலை சின்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தாலும் கூட தொண்டர்களும் அதிமுக நலம் விரும்பிகளும் வாக்களிச்சா தான் அதிமுக ஜெயிக்க முடியும். பாஜகவோட கூட்டணியில இருந்தா வாக்கு அளிக்க மாட்டோம் என்பதால தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை 2019 எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்ப இன்றைக்கும் கூட தேர்தல் ஆணையத்துல தேர்தல் அறிவிப்பு நடைமுறைகள் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட முடியாது. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அறிவிக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றங்கள் தேர்தல் நடைமுறைகள்ல தேர்தல் சம்பந்தமான எந்த வழக்கிலையும் தலையிட முடியாது, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இரட்டை சின்னத்திற்கு ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல விளையாட்டுகள்ல இதுவும் ஒன்று. அப்ப தேர்தல் ஆணையம் மூலமாக இரட்டை சின்னத்தை முடக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்வார்கள். அதன் அடிப்படையில தான் ஓபிஎஸ் பேசுறாரு. அதன் அடிப்படையில தான் அதிமுக பழனிசாமி சார் தேர்தல் அறிவிப்பு அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? இப்போ நிச்சயமா இருக்கு, இல்லன்னு சொல்லிட முடியாது. சரி, இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குது, அந்த வழக்குகள் வந்து அதுல தலையிட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு விட்டால் நீதிமன்றங்கள் அதுல தலையிட முடியாது. அதனால இரட்டை இலை சின்னத்தை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையே முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இப்போ ஓபிஎஸ் தரப்பிலையோ அல்லது நீங்கள் உங்கள் தரப்பிலையோ அது முறையிட்டால் அல்லது அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் யாராவது தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டால் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் எந்த காலத்திலையும் ரெட்டலையை முடக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன். அந்த பாவ செயல்களை செய்வதற்கு ஓபிஎஸ் தயங்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்து வராவிட்டால் அந்த முயற்சி எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு.